ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். டிசம்பர் ஜனவரி மாதத்திற்குண்டான செவ்வாய் பயிற்சி பலன்கள். அது எதுக்கு டிசம்பர் ஜனவரின்னு தானே சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். டிசம்பர் 28 பிப்ரவரி 5 வரை உண்டான செவ்வாய் பயிற்சி பலன்கள். எதுக்கு சார் செவ்வாய் பயிற்சி, எதுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் பயிற்சி சொல்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், பலருக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும், லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், போலீஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாயுடைய பயிற்சியை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா நவம்பர் 16 டிசம்பர் 28 வரைக்கும் அனைத்து விதமான சிக்கல்களும் ஏற்படுகின்ற நாட்களாக இருந்தது எல்லா மக்களுக்கும். இது இந்த ராசிக்கு நல்லா இருக்குது, இந்த ராசிக்கு நல்லா இல்லைன்ட்டு பொதுவாக சொல்ல முடியாது. ஏன்னா செவ்வாய் பயிற்சிங்கிறது விருச்சிக ராசியில் ஆட்சி பலத்தோடு இருந்தார். நவம்பர் 16 டிசம்பர் 28 வரைக்கும் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு கும்பராசியில் இருக்கிற சனியின் 10ஆம் பார்வையில் இந்த செவ்வாய் வராரு. இந்த செவ்வாயுடைய 4ஆம் பார்வை சனி பகவானுக்கு இருந்தது. இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உலக அளவில் குறிப்பாக இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரி சைடில் பாலஸ்தீனம் சம்மந்தப்பட்ட ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா குண்டு மழை பொழிந்து நிறைய பேர் உயிரிழப்பெல்லாம் ஏற்பட்டது. நம்ம ஊர்லேயும் நிறையா சங்கடங்கள், சண்டைகள், வழக்குகள் போன்ற விஷயங்கள்லாம் நடந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம், அதாவது அரசு கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு சனி பாதிப்பு வரும்பொழுது தான். அதாவது செவ்வாய் நெருப்பு கிரகம், தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த தண்டனையை தூண்டு விடுற கிரகம் யாருன்னு பார்த்தா சனி பகவான். அந்த சனி பகவானோட பார்வையில் செவ்வாய் வந்ததுனால தான் நவம்பர் 16 முதல் டிசம்பர் 28 பல பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக சில ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா வார்த்தைகளால் பிரச்சனைகள், வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல், இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட ஆக்சிடெண்ட்லாம் நடந்திருக்கும். ஆனால் இப்பொழுது அந்த மாற்றம் நிகழ்ந்து அனைத்து விதமான மக்களுக்கும், அதாவது 12 ராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களுக்கும் அநேகமான அமோகமான வளர்ச்சியை தரக்கூடிய இடத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்பட போகிறது. இந்த செவ்வாய் பயிற்சியில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, சுக்கிரன் விருச்சிக ராசியில் இருக்கார். அந்த சுக்கிரனை விட்டு வெளியில் வர்றதுனால இந்த பெண்கள் தொடர்பான பாதிப்புகளும் குறையக்கூடிய வகையில் இருக்குது. இதில் இன்னொரு விசேஷமான பலன் ஏன் நான் 2024 எல்லாருக்கும் ஆரம்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டால், இந்த 2024 ஆரம்பிக்கிறதுக்கு 2-3 நாள் முன்னாடி டிசம்பர் 28 2023 வருஷத்தில் செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து பயிற்சியாக்கி தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகும்போது சனி பார்வையை விட்டு விலகி குருவின் 9ஆம் பார்வையில் வராரு. இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, குரு மங்கள யோகம் ஏற்படுது குரு பார்வையில் செவ்வாய் வர்றதுனால. இதில் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னென்னா, செவ்வாய் பயிற்சி ஆகிறது குருவுடைய வீடான தனுசு ராசிக்கு. குரு ஏற்கனவே இருக்கிறது செவ்வாயின் வீடான மேஷ ராசியில். இதனால் வீடு பரிவர்த்தனை ஏற்படுகின்றது, ராசி பரிவர்த்தனை ஏற்படுகின்றது. இதனால் பல பேர்த்துக்கும் யோகத்தை தரக்கூடிய பலன்கள் தான் இந்த டிசம்பர் 28 பிப்ரவரி 5 2024 வருஷம், அதாவது 2024 பிப்ரவரி 5 வரை அனைத்து மக்களுக்கும் யோகத்தை தரும். அது என்னென்ன யோகம் நமக்கு கிடைக்க போகிறது, உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட். இனி உங்கள் ராசிக்குண்டான செவ்வாய் பயிற்சியினால் வரக்கூடிய லாபத்தையும் யோகத்தையும் இப்பொழுது பார்ப்போம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்தில் செவ்வாய் இருந்ததுனால வேலை இழப்பு, தொழில் மந்தத்தன்மை, தொழில் மூடு விழா போன்ற சங்கடங்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. வழக்குகள் உங்களுக்கு எதிராக திரிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் சங்கடங்கள் தான். கடந்த ஒரு 2-3 மாதமாக பார்த்திங்கன்னா அவமானத்தின் உச்சத்தில் இருப்பீர்கள். குறிப்பாக பார்த்திங்கன்னா உறவினர்களை இழந்து சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த அவமானமும் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு கௌரவம் தேடி வருகின்ற மாதமாக இருக்கும். எப்படி சார் சொல்கிறீங்க? உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதி, உபஜய ஸ்தானாதிபதி, உங்களுடைய 10 செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு வராரு. குருவோடு பரிவர்த்தனை யோகம், குருவின் பார்வையில் வர்றதுனால காரிய வெற்றி ஏற்படும்,
உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி ஏற்படும். உங்கள் பேரில் அபாண்டமாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளின் காரணமாக வேலை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி வேலையில் அமர்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார். அதாவது செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக செயல்படுறாரு. ராசிநாதன் சனிக்கு எதிரி உங்கள் செவ்வாய். ஆனால் உங்களுக்கு தசமஸ்தானாதிபதி பாக்யாதிபதி கூட. அதாவது 9, 10 கிரகங்கள் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்ற யோகாதிபதி கிரகங்கள் சுக்கிரனும் செவ்வாயும். அந்த சுக்கிரனும் செவ்வாயும் இந்த மாதம் வரைக்கும் டிசம்பர் 28 வரைக்கும் 9ஆம் இடத்துல சனி பார்வையில் இருந்ததுனால வருகின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் வீட்டு வாசல் வரைக்கும் வந்திருக்கும். கதவை தட்டும், கதவை திறந்து பார்த்தா இருக்க மாட்டா. யார் வந்து கதவை தட்டா, யாருமே இல்லையே அப்படின்னு புலம்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்பேற்பட்ட புலம்பல்கள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். தடைப்பட்ட விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள், வாழ்க்கை துணையின் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல், உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படுதல், ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வருது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். கடந்த ஒரு 8 வருஷமாக 10 வருஷமாக 12 வருஷமாக இழுவையில் இருந்திருந்த வழக்குகளெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உடனே இதனால் உங்களுடைய பெயர் நல்ல பெயர் வளர்ந்து உங்களுக்கு இழந்த செல்வம்லாம் வந்துடுமான்னு கேட்டால் வராது. அதுக்கு நேரம் இருக்குது. அது வரைக்கும் பொறுமையாக இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் உஷ்ணம் கூடும், அதிகாரம் தூள் பறக்கும். எதுக்கு எடுத்தாலும் மிரட்டல் பேச்சு தான் உங்களுக்கு இப்போது. ஆனால் மிரட்டல் பேச்சு உங்களுக்கு நல்லதுக்கு கிடையாது. அதனால் நீங்கள் அவளை யார்கிட்ட பேசினாலும் மரியாதையாக பேசுங்க. குடும்பத்தில் இருக்கிற உறவினர்களிடம், குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் மற்றும் சகோதர சகோதரிகளுடன் அன்பு பாராட்டுவதற்கு முயற்சி செய்தால் வழக்குகள் வெற்றியை தரும். குறிப்பாக பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல மாதமாக இருக்கும். வெற்றிகள் நிறைந்த மாதம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபடுங்கள். நிம்மதியை பெறுங்கள், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு பல நன்மைகள் தேடி வரும். சிவபெருமானை என்னைக்கு வழிபடணும்? திங்கட்கிழமை தோறும் ஸ்ரீருத்ர பாராயணம் சொல்லி வழிபடுங்கள். சாமி, எங்களுக்கு ருத்ரம் தெரியாது, நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? உங்களுக்கு தெரியாட்டினா என்ன, யூடியூப்பில் இருக்குது. உங்களுக்கு தெரியாட்டினா என்ன, எல்லா சிவன் கோயில்லையும் தினமும் சொல்கிறாங்க. அந்த இடத்துல போய்ட்டு ஒரு 1/4 மணி நேரம் உட்காருங்க. 15 நிமிஷம் 12 நிமிஷம் ஸ்ரீருத்ரம் சொல்கிறதுக்கு 12 நிமிஷம், சமக்கம் சொல்கிறதுக்கு 12 நிமிஷம். ருத்ரம் அந்த பெருமானை, சிவபெருமானை வரவழைப்பதற்கு. வந்த பெருமானிடம் என்ன கேட்கறது அப்படின்னு நமக்கு தெரியாது. அதை என்னெல்லாம் கேட்கலான்ட்டு அதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த சமக்கம். அந்த சிவபெருமானே சொன்னது. அதனால் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி என்கிட்ட என்னெல்லாம் கேட்கணும்னு அந்த சிவபெருமானே உங்களுக்கு சொல்லி கொடுத்த மந்திரம் தான் ருத்ரம் சமக்கம். அதை தினமும் பாராயணம் செய்யுங்கள் அல்லது பாராயணத்தை கேட்டு வாருங்கள். உங்கள் பாவங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்கள் பேரில் சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளும் விலகுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சிக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும், நீச்சம் இல்லாத இடத்துல இருக்கணும். அதாவது கடகராசியில் நீச்சம் அடையாமல் இருக்கணும். மகர ராசியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் மேலும் நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைத்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் மற்றும் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் தந்தையின் பெயரை அடியேனின் வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பரை மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் பகிரப்படும். ஆடியோ மெசேஜை நான் உங்களுக்கு அனுப்புவேன். இந்த மெசேஜை உங்களுக்கு அனுப்புறதுக்கு, கன்சல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்சல்டேஷன் சார்ஜ் பண்ணுவேன். அதுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக எம்மை தொடர்பு கொண்டு பேசலாம். நேரில் வரணும்னு கேட்குறவங்களுக்கு, ஆசைப்படுறவங்களுக்கு இந்த நம்பரில் இருக்கிற, இங்கே கீழே கொடுத்துருக்கிற நம்பரில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட், ப்ரீ ஃபிக்ஸ்டு அப்பாயின்மெண்ட் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிவிட்டு நீங்கள் நேரில் வந்து தனிப்பட்ட பலன்களை ஆராய்ந்து கொள்ளலாம். இந்த பலன்கள் உங்களுக்கு நன்மைகளாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து
முருகனின் அருள் கொண்டு உங்கள் அனைத்து விதமான சிக்கல்கள் வழக்குகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு அந்த முருகன் உங்களுக்கு குருவாக இருந்து வழிநடத்துவான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.